ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா உரிய பதிலடி கொடுத்தது. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம்களை நம் ராணுவம் குண்டு வீசி தகர்த்தது. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக போருக்கு வந்த பாகிஸ்தானையும் பொளந்து கட்டியது. பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள், அதன் விமானப்படை தளங்களை ஏவுகணை வீசி தரைமட்டமாக்கியது நம் ராணுவம். மரண அடியை தாங்க முடியாமல் இந்தியாவிடம் கெஞ்சி போரை நிறுத்தியது பாகிஸ்தான். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் நான் தான் போரை நிறுத்தினேன் என்று தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் தம்பட்டம் அடிக்கிறார். அமெரிக்காவிடம் அடிபணிந்து நிற்கும் பாகிஸ்தானும் கூச்சமே இல்லாமல் ஆமாம் டிரம்ப் தான் போரை நிறுத்தினார் என்ற பக்கவாதியம் பாடி வருகிறது. இதற்கிடையே காசா அமைதி வாரிய உச்சி மாநாடு அமெரிக்காவின் வாஷிங்டனில் டிரம்ப் தலைமையில் நடந்தது. ஷெபாஸ் ஷெரீஃபும் பங்கேற்றார். வழக்கம் போல் டிரம்புக்கு அடிமை சாசனம் படித்தார். கூட்டத்தினர் முன்பு பாகிஸ்தான் பிரதமர் பேசியது. அதிபர் டிரம்பின் ராஜதந்திர முயற்சிகளால் பல நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட போர்கள் முடிவுக்கு வந்துவிட்டன. இந்தியா பாகிஸ்தான் போரை கூட அவர்தான் நிறுத்தினார். சரியான நேரத்தில் தலையிட்டு டிரம்ப் தான் மோதலை நிறுத்தினார். இதனால் பல லட்சம் மக்களின் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. அவர் உண்மையிலேயே ஒரு அமைதி போராளி. அவரை தெற்காசியாவின் பாதுகாவலர் என நான் அழைக்க விரும்புகிறேன் என்று அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு முரட்டு முட்டு கொடுத்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். இவர் இப்படி பேசுவது இது முதல் முறை அல்ல. பல முறை டிரம்பின் அடிமை போல் நடந்திருக்கிறார். தன்னை பற்றி புகழ்வதற்கு என்றே பாகிஸ்தான் பிரதமரை டிரம்ப் வைத்துள்ளார். அவர் அழைத்ததும் மேடை ஏறி டிரம்ப் புகழ்பாட வேண்டும். சமீபத்தில் கூட இதே காசா விவகாரம் தொடர்பாக டிரம்ப் தலைமையில் மத்திய கிழக்கில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். அப்போது டிரம்ப் பல போரை நிறுத்தியதாக பெருமையுடன் பேசிக் கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் உலக தலைவர்களுடன் பாகிஸ்தான் பிரதமரும் நின்றார். திடீரென பின்னால் திரும்பிய டிரம்ப் பாகிஸ்தான் பிரதமரை பார்த்து, நீங்கள் என்னை பற்றி ஏதோ சொல்ல வேண்டும் என்றீர்களே, இங்கே வந்து பேசுகிறீர்களா என கேட்டார். உடனே மைக்கை பிடித்த பாகிஸ்தான் பிரதமர் சிறிது நேரம் திருவென முழித்தார். பின்னர் டிரம்பை பற்றி ஆஹா ஓஹோ என்று பேசினார். இப்போது சொன்னது போல் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது டிரம்ப் தான் என்று அப்போதும் சர்டிபிகேட் கொடுத்தார். அவருக்குத்தான் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்றெல்லாம் அடித்துவிட்டவர் தான் இந்த ஷெபாஸ் ஷெரீப். Potentially averted loss of tens of millions of people. You have truly proved to be a man of peace. And let me say, Mr. President, you are truly savior of South Asia. The people of Palestine have long endured illegal occupation and immense suffering. And to achieve long-lasting peace, it is very important that ceasefire violation must end to preserve lives and advance reconstruction efforts. The people of Palestine must exercise full control of their land and their future in line with UN Security Council resolutions.